இந்த கிரவுண்டை வடிவமைச்சதே நாங்கள் தான், இந்த கிரவுண்டில் இருக்க கேமை வடிவமைச்சதே நாங்கள் தான், எங்ககிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்படி விளையாடணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் ஜெயலலிதா கேஸை ரீஓபன் பண்ணிப்பாரு. சுப்ரீம் கோர்ட்டில் கன்விக்டட் கிரிமினல்னு ஒரு இறந்து போன பிறகு ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்த ஒரு கட்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்திற்கு உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அந்த அம்மாவுக்கே அதுதான் நிலைமை. அதனால கொஞ்சம் அந்த அம்மாட்ட இப்படி நின்ன உனக்கு என்ன நிலைமைங்கிறத கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்க்கணும். நம்ம வெளில வந்து சவுண்டு விடுறதுக்கு முன்னாடி நாம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும்ல. இப்போ நாங்கள் திரும்பி பார்த்தோம்னா எங்களுக்கு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு இருக்கு? இங்க பேசுறப்போ சொன்னார்ல, கருத்துரிமைக்காக சிட்டிபாபு அவர்கள், எமர்ஜென்சியில் சிட்டிபாபு அவர்கள் சிறைக்கு போன கதையை சொன்னார் தோழர். யார் பேர் என்ன, யார் பேசினவர்? நீங்க தானே? சிட்டி கோபிநாத் தோழர் சொன்னார். சிட்டிபாபு அவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் இறந்து போன வரலாறு சொன்னார். அவ்வளோ தூரம் போக வேண்டாம், அதுக்கு முன்னால் ஒரு கதை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு 144 போட்டு தடை விதிக்கிறான். தடையை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் நடத்தணும்னு அண்ணா அறிவிக்கிறார். தமிழ்நாடு முழுக்க கூட்டம் நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் தடியடி நடத்தப்படுகிறது. எதிர்த்து நின்று போராடுகிறார்கள். போராடுகிற கூட்டத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுகிறது அன்றைய காங்கிரஸ் போலீஸ். துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஒரு இளைஞர் செத்து போகிறார். செத்து போன இளைஞருக்கு பெயர் குட்டி. சம்பவம் நடந்த இடம் இதே குன்றத்தூர். இப்போ நாங்கள் திரும்பி பார்த்தோம்னா எங்களுக்கு வரலாறு இருக்கு. கூட்டம் நடத்த முடியல, கருத்துரிமையை பறிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக எங்கள் தோழர் ஒருத்தர் துப்பாக்கி குண்டுக்கு சாக கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். நீ திரும்பி பார்த்தா என்ன? அது நான் பார்க்கலங்க. என்ன அப்போ நாம் எந்த இடத்துல இருந்து வந்தோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். லெகசி பேசுகிறோம்னா லெகசி இருக்கு பேசுகிறோம். நீ பேசு. எங்கள் அண்ணன் லைலா மணி பேசுகிற மாதிரி தான் பேசணும். சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய தத்துவ விளக்கம் என்ன அப்படின்ட்டு. என்ன வருத்தம்னா, லைலா மணி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னா, இது வரைக்கும் ஒரு தீவிரமான ஹீரோ இமேஜில் இருந்த எங்கள் அண்ணன் வன்னியரசு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். வருத்தமாக இருக்கு. அப்போ இந்த வருத்தம் இருக்குல்ல சார், எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தீங்க சார், நீங்கள் இப்படி வந்துட்டீங்களே சார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உள்ளேருந்து வருது சார். ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எவ்வளவு பேரை வேணாலும் வழக்கு போட்டு முடக்கலாம், நெருக்கடி கொடுக்கலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் ஒன்று போயிட மாட்டோம். ஏன்னா எங்கள் வரலாறு வேற. எமர்ஜென்சியை பார்த்தோம், நேரு கால எமர்ஜென்சியை பார்த்தோம், இந்திரா காந்தி கால எமர்ஜென்சியை பார்த்தோம், கக்கன் காலத்து எமர்ஜென்சியை பார்த்தோம். எல்லா எமர்ஜென்சி நெருக்கடியோ இல்லாமல் பண்ணிட்டு ஜெயலலிதாவினுடைய ஆணவப்பட்ட ஆட்சியையும் பார்த்து தின்னு செரிச்சிட்டு தான் இந்த இயக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோமே தவிர அவ்வளோ சீக்கிரம் ஒன்று நடந்துற. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ திருப்பி பேசும்பொழுதெல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க. சார் கண்ணாடி அது, அந்த குரங்கு பொம்மை எவ்வளவு வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி ஒப்பாரி வைக்கிறது பூரா ஓ வேலை. இங்கே பேசுகிற போது சொன்னார் நம்ம தோழர் எழில் சொன்னார், திருமண மேடைகளில் நாகூர் அனிபா பாட்டு பாடுனுச்சு அப்படின்னு சொன்னார். திருமண மேடையில் நாகூர் அனிபா பாட்டு மட்டும் கிடையாது தோழர்களே. உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் தாத்தா கிட்டேயோ போய் கேளுங்க. நம்ம வீட்டில் ஒரு காது குத்து இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் இருக்கும். நல்ல காரியம் நடக்கும்போது பொதுவாக வீடுகளில் அபசகுணமான வார்த்தைகளை கூட பயன்படுத்த மாட்டாங்க, சாவு பற்றின செய்தியை கூட பேச மாட்டாங்க. ஆனால் திமுக கார வீட்டில் கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தா இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும், கெட்டதாக இருந்தாலும், எது நடந்தாலும் அங்கே டேப் ரெக்கார்டில் ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ணா இறந்த போது அண்ணாவுக்கு கலைஞர் வாசித்த இரங்கல் கவிதை ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் கலைஞர் குரல் தான், கலைஞர் கவிதை தான், அண்ணாவுக்கு அவர் சொன்ன ட்ரிபியூட் தான். உனக்கு அது ஒப்பாரியா தெரியலாம், எங்களுக்கு அதுதான் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த உரிமை கீதம், உணர்ச்சி கீதம். நாங்கள் அதை கேட்டு வளர்ந்தவங்க. இன்னொன்று, இது என்ன கல்யாண வீட்டில் போய் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. மே 4க்கு பிறகு பிறந்திருந்தா இதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் புதுசாக பார்க்கறது. சார் இந்த உலகமே மே 4க்கு பிறகு தான் பிறந்துச்சுன்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை இது. கல்யாண வீடு மட்டும் இல்லைங்க, திராவிட இயக்கத்தினுடைய ஆகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? எங்கெல்லாம் ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் மந்திரம் ஓதிட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் ஒரு மைக்கையும் பேச்சாளரையும் கொண்டு போய் நிற்க வச்சது தான் திராவிட இயக்கத்தினுடைய சாதனை. சமஸ்கிருத மந்திரங்கள் ஓதிட்டு இருந்த இடத்துல
அவரை தூக்கி வெளில நிறுத்திட்டு ஒரு சுயமரியாதை முழக்கத்தை முழங்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பேர் சுட்டும் விழான்னு நடத்தி எங்கள் தலைவரை கூப்பிட்டு பேச சொல்லுவோம். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா பள்ளிக்கு வழி அனுப்பும் விழா. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா சுயமரியாதை திருமணம். அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாகி ஆட்சி செய்து எல்லாம் செஞ்சு செத்து போகுதுன்னா சாகிற இடத்தில் கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டு சுடுகாட்டிலேயே இரங்கல் கூட்டம் போட்டு அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்டான்ட்டு பேசுறது தான் எங்கள் மரபு. இதெல்லாம் தெரியாம உங்களுக்கு தெரியலங்கிறதுனாலே நாங்கள் பண்ணுறதை தப்புன்னு சொல்றது. அப்போ முதல்ல இந்த கண்ணெல்லாம் துறைச்சிட்டு உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கூப்பிட்டு அம்மா இந்த மே 4க்கு முன்னாடி உலகத்தில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னு விளாவாரியா அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த இயக்கத்தினுடைய ட்ரெஜெக்டரி இப்படியான ஒரு அரசியல்லேருந்து வருது. ஒன்று தான் சார், உங்களுக்கு அரசியல் பேச தெரியலை, நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களுக்கு ஒப்பாரியாக தெரியுது. நீங்கள் பேசுகிற அரசியல்னு ஒன்று பேசுகிறீங்கல்ல, அதுதான் உண்மையிலே ஒப்பாரி. திருப்பி வாங்க அந்த குரங்கு பொம்மை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்க வைக்காதீங்க. நீங்கள் எழுத்தோழர் இன்னொரு விஷயம் சொன்னார், சினிமா பற்றி சொன்னார். அவர் சொன்னதில் உண்மையிலே இந்த ஜென்சி கூட்டங்கள்லே இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கூட்டங்களில் ஒரு வேலிடான சஜஷன் வந்த ஒரு விஷயம் அவர் பேசினது. நாம் பேசிட்டு களைஞ்சு போகிறதுல அர்த்தம் இல்லை. இங்கே எத்தனையோ பேர் கிரியேட்டர்ஸ் இருப்பீங்க. அண்ணன் யூடியூப்பில் ஆரம்பித்து எவ்வளோ போட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சரி இந்த கவர்மெண்ட் வந்த பிறகாது கொஞ்சம் அமைதியாக இருப்பார்னு பார்த்தா திருப்பி ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது. சில பேர் பாட்டு பாடுறதுக்கு ஸ்கில்லோடு இருப்பீங்க, சில பேர் கதை எழுதுவீங்க, சில பேர் நாடகம் அரங்கேற்றுவீங்க. 3 பேர் இங்கே நாடகம் அரங்கேற்றுனாங்க, 4-5 பேர். இப்போ இருக்கக்கூடிய ஸ்கில்லை கலை வடிவத்தில் நம்ம அரசியலை பேசுறதுக்கு நாமெல்லாம் ஒரு குழுவாக இயங்கணும். 5 பேர் 6 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு ட்ரூப் கிடைச்சிடும். அந்த ட்ரூப் வச்சுட்டு நீங்கள் ஃபர்தரான கூட்டங்களில் இதை இத்தோட இந்த வந்தோம் 4 தொகுதி சேர்ந்து பார்த்தோம் பேசினோம் போனோம் இப்படி கலைந்து போவதிலே அர்த்தம் இல்லை. இங்கேருந்து போகிறப்போ ஒரு 2 கலைக்குழு இந்த கூட்டத்திலேருந்து வந்துச்சு, ஒரு 2 பேச்சாளர் இந்த கூட்டத்திலேருந்து வந்தாங்க, ஒரு எழுத்தாளர் இந்த கூட்டத்திலேருந்து வந்தார். அதுதான் இந்த இயக்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியை தவிர உட்கார்ந்து பேசிட்டு போவது அது ஒரு அசம்பிளி, அது ஒரு தொடக்க புள்ளி, அதுவே நிறைவு அல்ல. அவர் பேசுகிறப்ப சொன்னார்ல திரைப்படத்துக்கு இன்னொன்று, எங்கள் படத்தை ஒடுக்கிட்டாங்க படத்தில் என்ன புரட்சியாக பேசுனேன், ஒடுக்கிறதுக்கு படத்தில் என்ன புரட்சியாக பேசுனேன். அண்ணா சொன்னார் அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பார்த்து என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் என்ன ஒரே ஒரு படம் எடுக்க அனுமதிங்க, இந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றி காட்டுறேன்னு அண்ணா சொன்னார். இன்னைக்கு எங்கள் அண்ணனும் கேட்குறாரு சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல், ஏன்னா கொடுத்துட்றான். ஏன்னா இவர் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு போனாலே கொடுத்துட்றான். கொடுத்தா என்ன பண்ணுறது, பிள்ளைகளை கூப்பிட்டு வர முடியாது, குழந்தைகளை கூப்பிட்டு வர முடியாது. அதுலேயும் ஒரு மந்திரி இருக்காப்புல, ஒரு எம்எல்ஏ இருக்காப்புல, நீ என்ன வேணா கூடுறா நான் என் பிள்ளைய கூப்பிட்டு வருவேன்டா அப்படின்னு சர்டிஃபிகேட் மூவிக்கு குழந்தைகளோட சினிமா பார்க்க வர கூட்டத்தை நாம் அறிவாளி கூட்டம்னு சொல்லணுமா சார்? ரொம்ப அறிவு சார், இங்கே கொஞ்சம் வலிது பாருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? பக்கத்தில் 7-8 வயசு குழந்தையோட சர்டிஃபிகேட் மூவிக்கு வர அப்படின்னா உனக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லா இடத்துலையும் அறிவு வலிதுன்னு தானே அர்த்தம். இதை நம்ம சுட்டி காட்டினா ஐயோயோ என்ன திட்டான் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உண்மையிலே புரட்சி படம்னா என்னன்னு தெரியுமா? பராசக்தின்னு டைட்டில் வைக்கிறார் கலைஞர். பூரா நம்பிக்கை மத நம்பிக்கைவாதிகளும் ஆஹா தாய் பராசக்தியை பற்றி படம் எடுத்துட்டாரா போய் விசில பறக்க விடுவோம்னு உள்ள வந்தா அம்பாள் என்றைக்கடா பேசினால் வந்த பயலுக்கெல்லாம் என்ன இருக்கும்? இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், தமிழ் திரைப்படத்திற்குள்ளாக ஒரு சுத்தகரிப்பு நிலையம் போல செயல்பட்டவர் கலைஞர், ரெவல்யூஷனை ஏற்படுத்தின ஒரு கலைஞர். பூம்புகார் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் கிடையாது, சிலப்பதிகாரத்தை படமா எடுக்கிறாரு. சிலப்பதிகாரம்ங்கிற காப்பியம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் கடைசியாக மதுரையை கண்ணகி எரிக்கிற சீன் எப்படி இருக்கும்னா, அந்த அம்மா தன்னுடைய மார்பை கிள்ளி எறிவாங்க, மதுரை எரிஞ்சிடும். அதில் 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, ஒரு விமனை அப்ஜெக்டிஃபை பண்ணுது அந்த இடம். இன்னொன்று, அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாது. ஆக்சுவலாக அந்த பாத்திரம் எப்படி எழுதுனா என் நெஞ்சரிச்சலுடைய விளைவு அப்படின்னு தான் அந்த கதை வரும். ஆனால் அதையுமே கூட ஏன் அப்படி சொல்லணும்? அது எப்படிங்க ஒரு மார்பு கிள்ளி எறிஞ்சா மதுரை எப்படிங்க எரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பகுத்தறிவுக்கு ஒரு ஒட்டாத ஒரு இடம் இருக்குல்ல. கலைஞர் அதை படமாக மாற்றும் போது ஒரு சீன் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, அந்த அம்மா ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து வீசுவாங்க. அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு பட்டு அந்த மதுரை எரியும்.
இர்ரேஷனலா இருந்த ஒரு பொயட்டிக் சென்ஸை ரேஷனலா மாற்றக்கூடிய எபிலிட்டி கலைஞரோட சினிமாவுக்கு இருந்துச்சு. நீ ரேஷனலா இருக்கக்கூடிய சமூகத்தை இர்ரேஷனலா மாற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு நீ படம் எடுத்துட்டு இருக்க. இதுல ஐயோ புரட்சி படம் எடுத்துட்ட மாதிரி ஐயோ எங்களை ஒடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு. அதுவே பிளாய், அதுவே நாடகம். பாஜகவோடு நீங்க சேர்ந்துட்டு ஆடின நாடகம் தான் உங்க படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காததும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் சொல்றாங்க படம் மட்டும் முன்னாடி வந்திருந்தா 108 சீட்டு 158 188 நானும் பார்த்து தொலைச்சேன் என்னதாண்டா இருக்கு அப்படின்னுட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு படம் மட்டும் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா அந்த 108 வந்திருக்காது அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. நீ மூடி வச்சதுனால தானே கியூரியாசிட்டி இப்படி திறந்து விட்டுட்டா. அப்ப இந்த படத்தை காப்பாத்துறதுக்காக, இந்த படத்துல கலெக்ஷன் வரணுங்கிறதுக்காக காவிரி உரிமையை அடகு வைக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். அதுதான் ஆபத்தானது. நீங்க நம்ம படம் பத்தி பேசிட்டே இருக்கோம், அது ஒரு கோமாளி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பாசிஸ்டுகளாக இருப்பதால் படத்தை பத்தி நம்மளை பேச விட்டுட்டு பின்னால காவிரியை கொண்டு போய் அடகு வச்சுட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்மையார் ஜெயலலிதா, அவருக்கு புரட்சி தலைவி வேற. அம்மையார் ஜெயலலிதா வந்து பரப்பன அக்ரஹாரா ஜெயிலில் கொஞ்ச காலத்துக்கு ஊதுபத்தி உருட்டினாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் ஏடிஎம்கே காரெல்லாம் ஒரு போஸ்ட் ஒட்டினான். என்ன ஒட்டினா தெரியுமா? காவிரியை வச்சுக்க, அம்மாவை கொடுத்துரு அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க. இன்னைக்கு இவங்க போஸ்டர் ஒட்டலை, அவ்வளவுதான். காவிரியை வச்சுக்க, ஜனநாயகம் ஓட விடுங்கிறது தானே இவங்க ஸ்டேட்மெண்ட். எப்பா இது நான் எழுதல, விகடன் எழுதியிருக்கேன். இந்த போஸ்டர் ஏன் கதை, போஸ்டர் நான் சொன்னது. ஆனால் கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்காகத்தான் அவர் காவிரி குறித்து பேச மறுக்கிறார்னு விகடன் அக்யூஸ் பண்ணியிருக்கேன். போன மாசம் 9 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணுங்க, இந்த மாசம் 34 டிஎம்சி தண்ணி வந்திருக்கும். ஏறக்குறைய 44 டிஎம்சி தண்ணி நமக்கு வந்திருக்கணும். வந்தது 40% கூட இல்லை. தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடிங்கிறது ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப ஷார்ட்டாக 3 மாதம் 3.5 மாதத்தில் அறுவடை எடுத்தாகணும். அது முழுமையான விளைச்சல் போட்டாகணும். ஏறக்குறைய அந்த சாகுபடியே பொய்த்து போயிடுச்சு, இல்லை டல் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. ஹூ இஸ் ஹீரோ, யார் கோமாளி, யார் தலைவன், யார் கோமாளிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள். போன 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்துச்சு, காவிரி பிரச்சனை இருந்துச்சு, தண்ணி தர மாட்டேன்னு சண்டை போட்டான். 4 வருடம் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதில் ஒரு வருஷம் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மேட்டூர் அணை கட்டப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆனிச்சோ அத்தனை வருஷத்தில் இல்லாத வகையில் மே மாதமே தண்ணி திறந்தோம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்க வக்கு இல்லை, வகை இல்லை. இன்னைக்கு இவர் கர்நாடகாவில் பேச்சுவார்த்தைக்கு போறாராம். வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு போறாருங்க அப்படின்னுட்டு. கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அப்படியெல்லாம் போலங்க, முதல்ல ஒரு ஸ்டாண்ட்ல நில்லு, ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, எதுக்கு இங்கேயும் அங்கேயும் டைலமோ? இந்த கொஸ்டின் வருதுல்ல. ஒரு பக்கம் நம்மளை கோமாளி ஆக்கிட்டு பின்னால பல்வேறு சதிகளில் ஈடுபடக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இங்கே இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தேர்தல் தோல்வி குறித்து ஒரு வருத்தம் இருக்கும், இருக்கா? தேர்தலில் தோத்துட்டோம்னு வருத்தம் இருக்கா? அவ்வளோதான், இவ்வளோ பேருக்கு தான் இருக்கா? ஜாலியாக இருக்கீங்களா மற்றவங்களாம்? சார் ஒன்றே ஒன்று தான். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு டயலாக் ஒன்று, கலைஞரோட டயலாக் வந்து வைரல் ஆனிச்சு. என்னது அது? நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டோங்கிறதுனாலேயே அதனால் பயனடைந்தவர்கள் நன்றியோடு இருப்பார்கள்னு ஒரு நாளும் நாம் எதிர்பார்க்க கூடாது பொது வாழ்க்கையில் அப்படின்ட்டு. அவருடைய லைஃப் முழுக்க அதுதான், கலைஞருடைய லைஃப் முழுக்க அதுதான். இங்கே எழில் தோழர் சொல்லும்போது கீமாயணம் பற்றி சொன்னார். எம்ஆர் ராதாவின் ராமாயணம்னு எம்ஆர் ராதா ஒரு நாடகம் நடத்தினார். ராமாயணத்தை சங்கராச்சாரி போட்டால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், எம்ஆர் ராதா போட்டால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் அது சொல்ல வேண்டாம். எம்ஆர் ராதா போட்ட நாடகத்திற்கு, ராமாயண நாடகத்திற்கு ஒரு இபியினுடைய ஏஇ போய் தலைமையேற்கிறார் திருச்சி திருவெரும்பூரில். உடனே ஒட்டுமொத்த பாப்கார்ன்ஸும் ஐயோ எப்படி நீங்கள் எம்ஆர் ராதா நாடகத்துக்கு ஒரு அரசு அலுவலர் போய் தலைமையேற்கலாம் அப்படின்ட்டு புகார். அவங்க என்ன ஆகுன்னா எங்கள் ஸ்டைலில் பார்த்துக்கணும்ட்டு லெட்டர் எழுதி போட்டு முடிச்சிடுறது. அந்த ஏஇ சஸ்பெண்ட். கலைஞருக்கு இந்த மெசேஜ் போகுது, இந்த தகவல் போகுது. கலைஞர் ஒரு குறிப்பு எழுதுறாரு, அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டு. என்ன குறிப்பு எழுதுறாருன்னா,
ராமாயண நாடகத்தை அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருப்பவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள், நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருப்பவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். ஒரு புராணத்தை ஒருவர் நடத்தும் போது தலைமை ஏற்க முடியும் என்றால் இன்னொருவர் நடத்தும் பொழுதும் தலைமை ஏற்க முடியும். சங்கராச்சாரி நடத்துறப்ப நீதிபதி போய் தலைமை ஏற்கிறார். எம்.ஆர். ராதா நடத்தும் போது அந்த ஏஇ போய் தலைமை ஏற்றது தப்பு இல்லைன்னு ஒரு நேட்டு எழுதி அவருடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டார். அந்த ஏஇ 40 வருஷம் கிட்டத்தட்ட சர்வீஸில் இருந்து சிஇஆர் ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கலைஞர் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் என்ன. நான் பொய் சொல்லலை, நடந்த கதை. அப்ப கலைஞர் வாழ்நாள் முழுக்க துரோகங்களை எதிர்கொண்டவர்கள், வாழ்நாள் முழுக்க நெருக்கடிகளை எதிர்கொண்டவர். ஆனால் அவர் எதிர்கொண்ட எல்லா துரோகத்துக்கும், அவர் எதிர்கொண்ட எல்லா நெருக்கடிக்கும் மருந்தாகவும் தீர்வாகவும் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 விஷயத்தோட நான் என் உரையை முடிச்சுக்கிறேன். திருப்பி இதே தான் வரேன். நாம் பிஜேபியை எதிர்கொள்றதை எவ்வளோ சீரியஸாக எதிர்கொள்கிறோம். தாவேக்காவை எதிர்கொள்ளும் பொழுது ட்ரோல் ஆக்கிறோம். டிவிகே இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரோல், அவர்கள் வெறும் கோமாளிகள் அல்ல. பாஜக ஒரு பாசிஸ்ட்னு கண்ணுக்கு முன்னால் தெரியுது, எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். இவன் ஊருக்கு கோமாளி வேஷம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள பாசிஸ்டா இருக்கிறான், எக்ஸ்போஸ் பண்றது கஷ்டம். பாஜகவை எதிர்ப்பதற்கு நாம போட்ட எஃபர்ட்டை விட கூடுதலான எஃபர்ட்டை போடணும். உடனே பாரு, பாஜகவை விட நாங்க பவர்ஃபுல் பார்த்தியான்னு 4 சங்கி இதை தூக்கிட்டு தெரியும். அப்படிலாம் இல்லை, பாஜகவை விட நீ கேவலமானவன்னு சொல்றோம். இதுல ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் ஊழல் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்புன்னு வெளியில பேசிட்டே இருக்கிறாங்கல்ல, டெய்லி பார்த்துட்டே இருக்கிறோம்ல. ஊழலை ஒழிச்சிட்டார், ஊழலே இல்லை அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்றாருல்ல. அவர் டிக்ளேர் பண்ண பிறகுதான் 100 கோடி ரூபாய் லேண்டை 2 கோடிக்கு பிரைவேட்டுக்கு தூக்கி கொடுத்தான். திருவொற்றியூர் பக்கத்தில் வீடு கட்டக்கூடிய பெண்கள்கிட்ட 50,000 ரூபாய் காசு கொடுத்தா தான் நான் வீடு கட்ட விடுவேன் சொல்றது தாவேக்கா நிர்வாகி. நடக்குது. தமிழ்நாடு முழுக்க குவாரிகளில் மீண்டும் ஊழல் ஆரம்பிச்சிருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்த இடங்கள்லாம் இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபா, ஒரு ஃபுல் பாட்டில்னா 80 ரூபா வாங்குறாங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டு வருது. அதை ஜேர்னலிஸ்ட்லாம் பாரு, புது பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா. திமுக ஆட்சியில் முத்துசாமி அண்ணன் அமைச்சராக இருந்தப்போ ஒரு இது போட்டார், இதை நான் டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறதுக்காக அந்த எலைட் கடைகளில் வெண்டிங் மிஷின் வைக்கிறேன்னாரு. தைய தக்கான்னு எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஊன்னு கத்திய கூட்டம். பாரு சார், இன்னைக்கு எவ்வளோ கலர் கலராக புது புது பிராண்ட் வந்திருக்கு பார்த்தியான்னுட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் அரை மணி நேரத்துக்கு டெண்டர் பீரியட், 1 மணி நேரத்துக்கு டெண்டர் பீரியட், எதில் கை வச்சாலும் ஊழல், எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுறது, கேள்வி கேட்கலன்னா சார் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுறதுக்கு முதல்ல தகுதியும் தார்மீகமும் இருக்கணும். உங்கள் ஆட்சியில் உங்கள் படத்துக்கு டிக்கெட் விற்கிறதுல நடக்கக்கூடிய ஊழலை கூட கட்டுப்படுத்த வக்கற்ற விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஊழலை எப்படி சரி பண்ணுவார்? ஊழலை ஒழிக்கிறேன் நீங்கல்ல, வருமான வரி கட்டுறதுலையே ஊழல் பண்ண வழக்கு உங்க மேல இருக்கா இல்லையா? அதுக்கு நான் பெனால்ட்டி கட்ட முடியாது அப்படின்ட்டு போய் நிற்கிறீங்களா இல்லையா? அந்த பெனால்ட்டி கட்ட முடியாதுன்னு இவர் போய் நிற்கிறாருல, அதில் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னன்னா, நான் ஊழல் பண்ணலை அதனால கட்ட முடியாதுன்னு அவர் போகலை, அவன் கரெக்ட் டைமுக்கு ஃபைன் போடல, லேட்டாக ஃபைன் போட்டான் அதனால கட்ட முடியாதுன்னு போய் நிற்கிறார். அப்போ வருமான வரி கட்டுறதுலையே ஊழல் செய்த நீங்கள் இந்த நாட்டினுடைய ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னால் நம்புறதுக்கு நாங்கள் சுறா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லக்கூடிய உங்கள் ரசிகர்கள் அல்ல. பட் இதை பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே பாசிஸ்டுகளாக இருக்கிறார்கள், அவங்கள வெறும் ட்ரோலா அணுகாமல் சீரியஸாக அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். எம்ஜிஆர் ஒரு பக்கம், கலைஞர் இந்த பக்கம் அப்படின்னு ஒரு காலத்தில் அரசியல் இருந்தப்போ, தொடர்ச்சியாக திமுக தோத்துட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா அரசியல் பேசினவர். நான் ஒரு 15 வயசுக்கிட்ட எங்கள் அப்பாட்ட போய் கேட்டப்போ, அப்போ அவங்களெலாம் கூச்சமாகவே இல்லையா, 14 வருஷம் தோத்திங்களே வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா ஒரு டைலாக் சொன்னார். என்ன சொன்னார்னா, தேர்தலில் ஜெயிப்போம் தோப்போம்டா, கலைஞர் மாதிரி ஒரு அறிவாளிக்கு பின்னால் நின்னங்கிற கெத்து எனக்கு இருக்குடா அப்படின்னாரு. இன்னைக்கு காலம் நம்ம அதே மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஒரு கோமாளி பின்னால் இருக்கக்கூடியவர்களா,
லட்சியவாத இயக்கத்தின் பின்னால் இருக்கக்கூடியவர்களாங்கிற ஒரு பிரிவினைக்கு இடையில நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இதை நான் ஏற்கனவே சொன்னது, மீண்டும் சொல்கிறேன். நாம் அரசியல் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். பக்கத்தில் ஒரு கிளவுன் ஷோ நடக்குது. அரசியல் வகுப்புக்கு கூட்டம் கம்மியாக தான் வரும், கிளவுன் ஷோவுக்கு கூட்டம் அதிகமாக தான் போகும். ஆனால் என்ன விசித்திரம்னா, அரசியல் வகுப்புக்கு வரவனுக்கும் ஒரு ஓட்டு தான், கிளவுன் ஷோவுக்கு போகிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான். தயவு செய்து அவன் கிளவுன் ஷோவுக்கு போகிறான்னு ஒதுக்கி வைக்காமல், ட்ரோல் பண்ணி வெளியே தள்ளாமல், அவர்களையும் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேச கற்றுப்போம். ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ட்ரோல் கிடையாது, அது மற்ற இயக்கங்களில் ட்ரோல். திமுகவினுடைய ஜென்சிங்கிறது இன்க்ளூசிவாக எல்லோரையும் உரையாடக்கூடிய ஒரு ஸ்பேஸில் வச்சு இன்டலெக்சுவலாக அப்ரோச் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நாம் நகருவோம். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.